ஹாய் ஹலோ வெல்கம் கைஸ். இது நம்ம பவர் ஆஃப் ப்ரிப்பரேஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் அப்ராக்சிமேஷன். அதாவது ஆப்டிடியூட்ல பேங்கிங் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி இது மாதிரி எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் இந்த சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் அப்ராக்சிமேஷன் அப்படிங்கிறதுல இருந்து ஒரு 5 கொஸ்டினாவது கம்பல்சரி கண்டிப்பா வரும். அப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய வகையில தான் இந்த ஒரு வீடியோவை நம்ம கிரியேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் அப்ராக்சிமேஷன். சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா என்ன? we have to simplify and calculate the given expressions. அதாவது ஒரு கொடுத்திருக்க ஈக்குவேஷன்ல உள்ள எக்ஸ்பிரஷன்ஸை வச்சு கால்குலேட் பண்ணி அந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்றது தான் வந்து சிம்பிளிஃபிகேஷன். ஓகேங்களா? அடுத்து அப்ராக்சிமேஷன். அப்ராக்சிமேஷன்ல வந்து we take approximate values and give the answer accordingly. ஓகேங்களா? இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்ராக்சிமேஷனை பொறுத்தவரையும் ஒரு ஈக்குவேஷன்ல டெசிமல் பாயிண்ட்ல டெசிமல் வேல்யூவா கொடுத்துருப்பாங்க ஒரு வேல்யூவை. அதை வந்து நம்ம பக்கத்துல உள்ள ஒரு ஹோல் நம்பரை எடுத்து அதுக்கப்புறம் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸை வச்சு நம்ம அந்த நம்ம அந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் வந்து அப்ராக்சிமேஷன். நம்ம இது உங்களுக்கு புரியல அப்படின்னா நம்ம ஈக்குவேஷன் ப்ராக்டிஸ் உங்களுக்கு நான் வந்து எக்ஸாம்பிள் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அப்போது உங்களுக்கு இந்த இதான எல்லாமே புரியும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். பேசிக் ரூல்ஸ் ஆஃப் சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷனோட பேசிக் ரூல் அப்படின்னா என்ன அப்படின்னா பட்மாஸ் அப்படிங்கிறது தான் பேசிக் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். என்னடா அது பட்மாஸ் அப்படின்னு பாக்குறீங்களா? என்னன்னு பார்த்தோம். P for brackets, O for order, T for division, M for multiplication, A for addition, S for subtraction. இதுல என்ன ஆர்டர்ல நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பண்ணி ப்ராக்கெட், ஆர்டர், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ட். இந்த ஆர்டருக்குள்ள வந்து பவர், ஸ்கொயர் ரூட்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா இதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டர் வாய்ஸ்ல தான் வந்து நம்ம ஒரு சிம்பிளிஃபிகேஷன் ஒரு கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனையும் நம்ம கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்ஸை கவனிக்கணும். அடுத்து வந்து அந்த ஆர்டர், இந்த பவர், ஸ்கொயர் ரூட்ஸ் இதெல்லாம் எங்க இருக்குங்கிறத கவனிக்கணும். அடுத்து டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் இதை தான் வந்து நம்ம கவனிக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளுடைய அந்த ஈக்குவேஷன்ல ப்ராக்கெட்ஸை தான் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும். அதாவது ப்ராக்கெட்ஸ்லேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. என்னங்கிறத பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர். இந்த ஆர்டர் வைஸ் தான் வந்து அதாவது இந்த ஓப்பன் ப்ராக்கெட், கர்லி ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட் இந்த 3 ஆர்டர் வைஸ்ல தான் வந்து ப்ராக்கெட்ஸையே கவனிக்கணும். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆர்டர் மீன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் சொன்னோம்னா ப்ராக்கெட்டோட ஆர்டர் இதெல்லாம் ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த பட்மாஸ்ல ஒவ்வொரு ஆர்டர்னு ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா? அதுல வந்து எக்ஸ்போனன்ட்ஸ், அதாவது அந்த ஒரு ஆர்டருக்கு உள்ள இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ள இந்த பவர்ஸ், ரூட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். இதை ஃபர்ஸ்ட் வந்து வேல்யூ எடுத்துக்கணும். இதை நம்ம சால்வ் பண்ணி வேல்யூ எடுக்கணும். ஓகேண்ணா. அடுத்துதான் வந்து நம்ம இந்த டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் கேட்போம். இதுலயுமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் இந்த ஆர்டர் வைஸ். இந்த டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் எது வேணாலும் இருக்கலாம். எது வேணாலும் நீங்க ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். தட்ஸ் நாட் மேட்டர். ஓகேங்களா? இந்த லெஃப்ட் டு ரைட் எது வேணா சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இந்த லெஃப்ட்ல இருந்து ரைட்ல ஃபர்ஸ்ட் டிவிஷன் இருந்தாலும் சரி, மல்டிப்ளிகேஷன் இருந்தாலும் லெஃப்ட்ல இருந்து ரைட்ல எது வருதோ அதை தான் நீங்க இது பண்ணணும். எப்படி சொல்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் வருது, அடுத்த டிவிஷன் வருதுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷனை சால்வ் பண்ணிட்டு அடுத்த டிவிஷன் சால்வ் பண்ணலாம். இட்ஸ் நோ ப்ராப்ளம். ஓகே. பட் இதே வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அடிஷன் வருது, சப்ட்ராக்ஷன் வருதுன்ட்டு நீங்க அதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிடக்கூடாது. இதான் வந்து நம்ம இந்த ஆர்டர் வாய்ஸ் வரணுங்கிறதுல தான் வந்து மெயினான ஒரு கான்செப்டே இருக்கு இந்த சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும். லெஃப்ட் டு ரைட் எப்பவுமே வச்சு லெஃப்ட் டு ரைட் இந்த ஆர்டர்ல தான் வரணும். அதே நேரத்துல இந்த டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆர்டரையும் மைண்ட்ல வச்சுக்கணும். சரி, பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12 plus 24/12 இன்ட்டு ப்ராக்கெட்ல வந்து 18/3 பவர்ல வந்து 2 கொடுத்துருக்காங்க.
-10 இந்த ஒரு ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பட்னாஸ் ரூல் படி நம்ம ப்ராக்கெட்டை தான் ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். ஓகேவா? இந்த ப்ராக்கெட்டை கவனிக்கும் போது ஃபர்ஸ்ட் இந்த 18/3 இதை முதல்ல நம்ம சால்வ் பண்ணணும். அடுத்து ஆர்டர்ல வந்து இந்த எக்ஸ்போனன்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா? பவர் ரூட்ஸ், ஸ்கொயர் இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். இந்த பவர்ல வந்து 2 இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12 + 24/12 இன்ட்டு இந்த ப்ராக்கெட்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்றோம். 18/3 18/3 = 6 அந்த ப்ராக்கெட்ஸ் வச்சுட்டோம். பவர்ல வந்து 2 இருக்கு -10. ஓகேவா? அடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ப்ராக்கெட்ல உள்ளதை எடுத்து வேல்யூவேட் எடுத்துருக்கோம், எவாலுவேட் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த பவர் ரூட்ல உள்ளதை எவாலுவேட் பண்ணணும். 6/2 இருக்கு, அதாவது 6 ஸ்கொயர். 6 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 36. ஓகேங்களா? 36 அடுத்த இதில் எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 12 + இங்கே இதை சால்வ் பண்ணுறோம். இந்த லெஃப்ட் டு ரைட், எப்படி லெஃப்ட் டு ரைட் இப்படி வருது பார்த்தீங்களா? இதை தான் வந்து நம்ம எடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தேன், அது டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் இதை தான் நான் வந்து மெயினாக சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? 24/12 இதை வந்து நம்ம டிவிஷன் இருக்கு. டிவிஷன் டிவைட் பண்ணதுக்கப்புறம் 25/12 = 2 இன்ட்டு 36 - 10. ஓகேவா? இப்போ அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். டிவிஷன் பண்ணதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். டிவிஷன் பண்ணதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அடுத்து நம்ம அடுத்த ஸ்டெப்ல வந்து 12 + 2 × 36 72 -10. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் இந்த 12ஐயும் + 72ஐயும் ப்ளஸ் பண்ணணும். 84. அடுத்து என்ன இருக்குன்னா -10 இருக்கா? அடுத்து இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 74. இந்த ஈக்குவேஷனுக்கு ஆன்சர் வந்து 74. இதை நீங்க வந்து முழுக்க எவ்வளவு வேகமா பண்ண முடியுமோ அவ்வளவு வேகமா பண்ணணும். ஏன்னா நீங்க நேரம் உங்களுக்கு வந்து மெயினா வந்து அந்த கால்குலேஷன் மேத்தமெட்டிக்ஸ் வந்து நீங்க முதல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். பிளஸ் மைனஸ் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் இதுலலாம் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கணும். அடுத்து எக்ஸாம்பிள் 2 பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் 2ல 4 + 10 - 3 இன்ட்டு 6/3 + 4 கொடுத்துருங்க. இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், இங்க பாருங்க என்ன சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் லெஃப்ட் டு ரைட் இங்க இன்டு ஃபர்ஸ்ட் மல்டிபிளிகேஷன் இருந்தாலும் டிவிஷன் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம இதை சால்வ் பண்றோம். ஃபர்ஸ்ட் மல்டிபிளிகேஷன்ல இருக்கு, இங்க -3 × 6 இருக்கு. அப்போ வந்து இந்த 3 × 6 18 -18 வந்தது /3 + 4. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம், 4 + 10 அடுத்து டிவிஷன் பண்றோம், டிவைட் பண்றோம். 18/3 -6 + 4. அடுத்து லெஃப்ட் டு ரைட் 4 + 10 14 -6 + 4. நெக்ஸ்ட் 14 - 6 8 + 4. நெக்ஸ்ட் 8 + 4 = 12. இதுதான் இதுக்கான ஆன்சர். சிம்பிளிஃபிகேஷன் பேசிக் உங்களுக்கு கான்செப்ட் புரியுதுங்களா? இப்படிதான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வந்து சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்தவரையும் சால்வ் பண்ணணும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஒரு இடத்துல நீங்க வந்து முன்ன பின்ன பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு டோட்டலா ஆன்சர் மாறிடும், கலப்ஸ் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்து டு சால்வ் மாடுலஸ் ஆஃப் a real number. மாடுலஸ் இந்த ரெண்டு என்னடா அது ரெண்டு கோட்டுக்குள்ள வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கோட்டுக்கு இடையில வருது. இந்த ரெண்டு கோடை தான் வந்து மாடுலஸ் அப்படின்னு சொல்றோம். மாடுலஸ் வேல்யூஸ் வந்து ஆல்வேஸ் ஒன்று பாசிட்டிவா இருக்கும், இல்லை அப்படின்னா ஜீரோவா தான் இருக்கும். நெகட்டிவ் வேல்யூங்கிறது மாடுலஸ்ல கிடையாது. ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸோட வேல்யூ இருக்கு, எக்ஸாம்பிள் பார்த்தலாம். எக்ஸோட வேல்யூ இப்போ வந்து x = 8 மாடுலஸ்குள்ள இருக்கு. ஓகேங்களா? இந்த மாடுலஸ்குள்ள 8 இருக்கு. மாடுலஸ்குள்ள 8 இருந்தாலும் நீங்க வந்து அதை சால்வ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா வெறும் 8 ஆகும்.
இதே மாடலஸ்குள்ள -8 இருந்தாலும் +8 தான் வரும். அதத்தான் வந்து சொல்றாங்க அப்படின்னா மாடலஸ் ஆஃப் a value is always either positive or 0 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்ப இந்த மாடலஸ்குள்ள நெகட்டிவ் நம்பர் இருக்கு. அது வந்து நீங்க சால்வ் பண்ணும்போது பிளஸ் வேல்யூல தான் வரணும். பாசிட்டிவ் இன்டிஜரா தான் அது இருக்கணும். பாசிட்டிவ் இன்டிஜராவே மாடலஸ்குள்ள இருந்தாலும் அது சால்வ் பண்ணும்போது பாசிட்டிவ் இன்டிஜரா தான் இருக்கும். நெகட்டிவ் இன்டிஜரா இருந்தாலும் பாசிட்டிவ் இன்டிஜரா தான் இருக்கும். 0 இருந்தா 0. நெக்ஸ்ட் டிப்ஸ் டு கிராக் அப்ராக்சிமேஷன். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அப்படிங்களா, ஒரு அப்ராக்சிமேஷனை பொறுத்தவரையும் டெசிமல் வேல்யூஸ்ல உங்களுக்கு ஈக்குவேஷன் இருக்கும். ஒவ்வொரு இப்போ 8.3 பிளஸ் இப்படி 8.3 பிளஸ் 2.3 அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னா டெசிமல் வேல்யூ அதை வந்து நியரஸ்ட் ஒரு ஹோல் நம்பரா எடுக்கணும். ஒரு நம்பரா எடுத்து சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து டெசிமல் வேல்யூல உள்ளதை நியரஸ்ட் ஒரு முழு நம்பரா மாற்றணும். ஓகேங்களா? அடுத்து டு சிம்பிளிஃபை த கிவன் ஈக்குவேஷன் யூசிங் நியூ வேல்யூஸ். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் டெசிமல் உள்ள வேல்யூவை மாத்தினதுக்கு அப்புறம் இப்போ கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா நியூ ஈக்குவேஷன், அதை வச்சுதான் நம்ம சால்வ் பண்ணணும். இந்த டெசிமல் நம்பர் இப்போ நியரஸ்ட் நம்பர் எடுக்கிறதுன்னு கேட்குறீங்களா? நியரஸ்ட் நம்பர் எடுக்கணும், எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெசிமல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு அடுத்ததா ஒரு நம்பர் வருது பார்த்தீங்களா, ஒரு நம்பர் இருக்கு. இந்த 8.3ன்னு சொன்னேன். 8.3 அந்த பாயிண்ட்க்கு அடுத்து 3 வருது. அந்த அதை பார்த்தீங்க அப்படின்னா 0ல இருந்து 5க்குள்ள அந்த ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா நீங்க அதை வந்து டோட்டலா கேன்சல் பண்ணிடலாம். எப்படி உங்களுக்கு நான் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? 8.3 இருக்கு அப்படின்னா நீங்க அந்த விட்டுறலாம். ஒரு 5க்குள்ள அந்த நம்பர் வருது அப்படின்னா அந்த பாயிண்ட் நீங்க கணக்குல எடுத்துக்க வேண்டாம். 8 மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். 343 343.34 அப்படின்னு இருக்கு அப்படின்னா இந்த 3 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 வருது. ஓகேங்களா? அப்போ வந்து நீங்க அந்த 34 அப்படிங்கிற பாயிண்ட் டெசிமல் வேல்யூல உள்ளதை நீங்க கணக்குல எடுத்துக்க வேண்டாம். அந்த 343 அப்படிங்கிறது தான் முழு நம்பர், அதுதான் நியரஸ்ட் வேல்யூ. இதே ஒரு 6 to 9 இந்த வேல்யூக்குள்ள ஒரு நம்பர் வருது அப்படின்னா 6 to 9க்குள்ள ஒரு நம்பர் வருது அப்படின்னா அதுக்கு அடுத்து 343.6 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அடுத்து 343க்கு அடுத்த நம்பர் என்ன 344, அதை வந்து முழு நம்பரா எடுக்கணும். 6 to 9 6 இருந்தாலும் சரி 7 இருந்தாலும் சரி 8 இருந்தாலும் சரி 9 இருந்தாலும் சரி இப்படி அந்த 4 நம்பருக்குள்ள ஒரு நம்பர் வருது பாயிண்ட்டுக்கு அப்புறம் அப்படின்னா 343 அப்படிங்கிறது வந்து 344, 345 அப்படிங்கன்னா 346 அப்படின்னு எடுக்கணும். ஓகேங்களா? 8 அப்படின்னா 8.6 அப்படின்னு 9 எடுக்கணும். 9.9 இருக்கு அப்படின்னா 10 எடுக்கணும். ஓகேங்களா? அதாவது பிளஸ் பண்ணிக்கணும். அந்த ஹோல் நம்பர் பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ள நம்பர்ஸ் வந்து ஒரு +1 போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் சம் பார்த்துடலாம். அப்ராக்சிமேஷன்ல எக்ஸாம்பிள் சம் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 543 அதாவது 543.45 minus 234.92 minus 11.6 plus 303.04 இந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 543.45 மைனஸ் 234.92 மைனஸ் 11.6 பிளஸ் 303.04 இந்த ஒரு ஈக்குவேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அப்ராக்சிமேட் வேல்யூ என்னங்கிறத எடுக்கணும். இங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 543.4 வந்திருக்கு. நான் என்ன சொன்னேன் 0 to 5க்குள்ள இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்பர் 0 to 5க்குள்ள ஒரு நம்பர் வருது அப்படின்னா ஓகேங்களா 0 to 4 0 to 5க்குள்ள ஒரு நம்பர் வருது. இங்க 4ங்கிற வேல்யூ வந்திருக்கு. 4 வருது அப்படின்னா அந்த பாயிண்ட்க்கு அப்புறம் வர்றதுங்கிறத நீங்க கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஹோல் நம்பரை நீங்க அப்படியே போட்டுடலாம். அதாவது 543.45 வருது. இங்க ஈக்குவல் டு 543 543 அப்படின்னு மட்டும் போட்டால் போதுமானது. அடுத்து 234.992 வந்திருக்கு.
இங்கே 234.92. இங்கே வந்து 9 வந்திருக்கு. 6 to 9க்குள்ள வந்தா +1. அதாவது இந்த பாயிண்ட்க்கு முன்னாடி உள்ள, புரியுதா? இந்த பாயிண்ட்க்கு முன்னாடி உள்ள இந்த நம்பரை வந்து +1, அதாவது 234 அப்படிங்கிறது 235 நியரஸ்ட் வேல்யூவா வந்துரும். அதே மாதிரி தான் இங்க 11.6ங்கிறது 12, 303.04 அப்படிங்கிறது வந்து 303, இங்க 0 தான் வந்திருக்கு, அப்படியே போட்டுடலாம். 303 அப்படின்னே போட்டுடலாம். ஓகேவா? இப்ப நம்ம இதை வந்து சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி நமக்கு வந்து வேல்யூ வந்துடும். இந்த ஒரு வேல்யூவை எடுத்து அதுக்கப்புறம் இதை நம்ம சால்வ் பண்ணணும். 543 minus 235. இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 308 minus 12 plus 303. ஓகேவா? இதை அதுக்கப்புறம் லெஃப்ட் டு ரைட்ல இருந்து எப்பவுமே சால்வ் பண்ணணும். இதை மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுங்க. 308 minus 12 plus 303. இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 296 plus 303. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 599 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். இன்னொரு எக்ஸாம்பிள் 2ல பார்த்தீங்கன்னா அப்படின்னா 530 20.3% plus 225 into 16.8%. இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 20.3% எடுக்கணும். 3 பாயிண்ட்க்கு அப்புறம் 3 வந்திருக்கு, அப்போ வந்து 0ன்னு வச்சுக்கலாம். அந்த 3ங்கிறத 0ன்னு வச்சுக்கலாம். ஹோல் நம்பர் வந்து 20 அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி 16.8% அப்படிங்கிறது 6 to 9க்குள்ள வந்திருக்கு, 8 வந்திருக்கு. 6 to 9க்குள்ள 8ங்கிற வேல்யூ வந்திருக்கு. 8 வந்துச்சுன்னா என்ன சொன்னேன், 6 to 9க்கு ஒரு வேல்யூ வருது அப்படின்னா இங்க என்ன சொன்னேன் அப்படின்னா +1, அதாவது பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ள நம்பரோட +1, பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ள நம்பரோட +1 அப்படின்னு போட்டுக்கணும். 16 + 1 17, 17 தான் இங்க வேல்யூ. அடுத்து இந்த ஈக்குவேஷன் வந்து இப்படிதான் இருக்கும். என்னன்னா இங்க ஆஃப் வந்திருக்கு, இங்க மல்டிபிள் இன்டு போட்டிருக்கேன் பாக்குறீங்களா? ஆஃப் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க வந்து இன்டு தான் போடணும். ஓகேங்களா? இது ஒரு கான்செப்ட். 3 வந்து 100 ஆஃப் 20%, 100 ஆஃப் 2% எப்படி அப்படின்னா 100 into 2, 500 into 2% அப்படிங்கிற மாதிரி தான் போடணும். 530 into 20% அப்படின்னு தான் போடணும். ஓகேங்களா? அடுத்து இதை சால்வ் பண்ணுவோம். 20%ல இருக்கு, இதை வந்து ஒரு வேல்யூவா மாத்துறோம். வேல்யூவா மாத்துறதுக்கு 20/100 எடுத்துக்கணும். இங்க வந்து 17/100 எடுத்துக்கணும். இதை சால்வ் பண்றோம் அப்படின்னா இதை சால்வ் பண்றது எப்படி, இங்க வந்து பாருங்க. 106 plus 9 into 17/4 வந்திருக்கு. ஓகேங்களா? இது எப்படி இங்க வந்துச்சு, இந்த வேல்யூ எப்படி இங்க வந்துச்சு? தெரிஞ்சவங்க இதை சால்வ் பண்ணிடுவீங்க. தெரியாதவங்க எப்படி சால்வ் பண்றதுங்கிறத பாருங்க. பர்சன்டேஜ்ல வந்திருக்கு, இங்க வந்து மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. பிளஸ்ல இருக்கிறப்ப நீங்க எங்கிட்டு சால்வ் பண்ண முடியாது. ஆனா மல்டிபிளிகேஷன்ல இருக்கிறப்ப இந்த மொத்த வேல்யூவா எடுத்து நீங்க உங்களால சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப இந்த 0வுக்கு இந்த ஒரு 0 அடிச்சிடலாம், இந்த ஒரு 0வுக்கு இந்த ஒரு 0 அடிச்சிடலாம். இந்த மல்டிபிளிகேஷன்ல இன்டு இந்த இதுக்கு பாத்தீங்களா, 530 into 20, இதை வந்து நம்மளால அடிக்க முடியாது. இந்த பிராக்ஷன் கீழே இந்த இங்க ஒரு பிராக்ஷன் அப்படின்னா இங்க ஹோல் பிராக்ஷன் தான். ஓகேவா? அந்த மாதிரி எடுத்துங்க. பிராக்ஷன்ல உள்ளதை நம்மளால அடிக்க முடியும். இந்த 0வுக்கு இந்த 0, 2 0வுக்கு இந்த ஒரு 0, இந்த ஒரு 0 அடிச்சாச்சு. இப்ப 53, இங்க 2 தான் பேலன்ஸ் இருக்கு. இங்க by 1 இருக்கு, 1 கீழே 1ன்னு வந்துச்சுன்னா மேல உள்ள வேல்யூ தான் ஆன்சர் வரும். 2 தான் வரும். 2/1 2. ஓகேங்களா? இப்ப 53 into 2 106. அதே மாதிரி தான் இங்க வந்து எங்கேயுமே 0ங்கிறது இல்லை. ஓகேவா? இப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த நம்பரால இந்த நம்பரை அடிக்கலாம், மல்டிபிளிகேஷன்ல உள்ளதை நம்மளால அடிக்க முடியாது, டிவைடர்ல உள்ளதை நம்மளால அடிக்க முடியும். எந்த நம்பரால இந்த இதையும் அடிக்கலாம். 17 வந்து நம்ம அடிச்சோம்னா ஹோல் நம்பரா வராது, பாயிண்ட்ல கிடைக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 225யும் 100ஐயும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்றோம். சிம்பிளிஃபை பண்றோம் அப்படின்னா எப்படின்னா 5ஆல் அடிச்சோம்னா நம்ம பெரிய நம்பர் ஆகும். நம்ம டைரக்டா 25ஆல் அடிச்சிடலாம். இதையும் 25ஆல் அடிக்க முடியும், இதையும் 25ஆல் அடிக்க முடியும். ஒரே நம்பரால தான் ரெண்டு நம்பரையுமே அடிக்கணும், சிம்பிளிஃபை பண்ணணும். 100ல எத்தனை 25 இருக்கு அப்படின்னா 4. 225ல எத்தனை 25 இருக்கு அப்படின்னா 9. ஓகேங்களா? இப்போ புரியுதா இது எப்படி வந்துச்சு அப்படின்னா 106 plus 9 into 17/4.
இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா பாருங்க 338 by 0.225 17/4 17/4 17ல எத்தனை 4 இருக்கு? 4 இருக்கு. 4 பாயிண்ட் இங்க என்ன வேல்யூ வரும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 4.25 4.25 அப்படிங்கிறது தான் இங்க வேல்யூ. 9 into 4.25 வந்து மல்டிபிள் பண்ணணும். 9 into 4.25 38.25 அப்படிங்கிறது ஆன்சர் வருதா? ரைட். இப்போ வந்து 106ஐயும் 38.25ங்கிறதையும் பிளஸ் பண்றோம். என்ன ஆன்சர் கிடைக்குது? 144.25 அப்படிங்கிறது தான் இதுக்கான இந்த ஒரு ஈக்குவேஷனுக்கான ஆன்சர். நீங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா டக்கு டக்குன்னு கால்குலேட் பண்ணி போயிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த கொஸ்டின் உங்களால சால்வ் பண்ண முடியும். அடுத்து என்னங்கிறத பார்த்துடலாம். அடுத்து இந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் பொறுத்தவரையும் நீங்க கண்டிப்பா என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்கொயர் ரூட் நம்பரை வந்து அப் டு 13 வரையும் அப் டு 13 இல்ல 30 அப் டு 30 வரையும் இந்த ஸ்கொயருக்கான வேல்யூவை நீங்க தெரிஞ்சுக்கணும். 1 into 1 அதாவது 1 square 1 1 square equal to 1 2 square equal to 4 3 square equal to 9 4 square equal to 16 இப்படி நீங்க வந்து இந்த அப் டு 30 வரையும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கியூப் ரூட்டை பொறுத்தவரையும் அட்லீஸ்ட் 20 வரைக்கும் போது நீங்க கியூப் ரூட்டை தெரிஞ்சுக்கணும். 1 cube equal to 1 2 cube equal to 2 power cube equal to 8 3 power cube equal to 27 4 power cube equal to 64 right. அட்லீஸ்ட் 20 வரைக்குமாவது உங்களுக்கு கியூப் ரூட்டோட வேல்யூ வந்து மைண்டில் நிற்கணும். ஒரு வேல்யூ வருது அப்படின்னா கியூப் ரூட்ல ஒரு வேல்யூ வருது அப்படின்னா நீங்க டக்குன்னு இப்போ 15 இப்போ கியூப் ரூட் 330 375 ஓகேங்களா? 3375 இதை வந்து கியூப் ரூட்ல எடுக்கணும் அப்படின்னா 15 அப்படின்னு டக்குன்னு அடிக்கணும். அந்த மாதிரி நீங்க மைண்ட்ல வந்து நல்லா டெவலப் பண்ணி வச்சுக்கணும். ஓகே கைஸ், இதோட இன்னைக்கு நம்மளோட லெசன் முடியுது. அடுத்தடுத்து நம்ம இன்னும் இந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷனை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய இருக்கு. எப்படி இன்னும் நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நிறைய கொண்டு வந்து உங்களுக்காக நாங்கள் இந்த வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். பார்ட் 2 வீடியோவில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பவர் ஆஃப் ப்ரிப்பரேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.